வணக்கம். என் பேர் முருகங்க. நான் இங்கே வெட்டினரியில் ஒர்க் பண்ணுறேங்க தருமபுரி. இங்கேருந்து வேலைக்கு புறப்படலான்னு போகும்போது நைட்டு 12:30க்கு வண்டி கிராஸ் பேக்கில் வர்றதை பார்த்துட்டு ரைட் சைடு போயிட்டு செவுத்துல போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. உடனே ஜிஹெச்சுக்கு போனோம். அங்கே போய் ஒரு நாள் இருந்தோம். எங்கள் அத்தைக்கு உமாராணி ஹாஸ்பிட்டலில் நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு எங்கள் அத்தைக்கு சொல்லியிருக்காங்க யாரோ. அப்புறம் எங்கள் அப்பா பார்த்துட்டு இல்லைம்மா அங்கே அத்தைக்கு பார்த்தோம், அங்கே நல்லா பண்ணுறாங்க, ஒரே நாளில் ரெடி பண்ணிடலான்னு சொன்னாங்கன்னு சொன்னார் என்னோட அப்பா. சரிப்பா அப்பா அங்கே நல்லா ரெடி பண்ணுறாங்கன்னா அங்கே போய் மாமாவை அங்கே சேர்த்து அட்மிட் பண்ணி ரெடி பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டே டிஸ்சார்ஜ் ஆகி இங்கே வந்துட்டோம். வந்து எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்ரே எடுத்தாங்க. மண்டையில் ரத்த கசிவு, நெஞ்சில் 2 எலும்பு உடைஞ்சதெல்லாம் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு 3 நாள் ஐசியூ வார்டில் தங்க வச்சு அதெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் வந்து எலும்புக்கு ஆரம்பித்தாங்க ஐசியூ வார்டில் இருந்து. இப்போ 4-5 நாள் ஆகுது, நல்லா இருக்கிறேன். இங்கே டாக்டர்லேருந்து எல்லாமே நல்லா ட்ரீட்மெண்ட்டுங்க. யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அவங்க பாட்டுக்கு வராங்க, என் இப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க, நல்லா கவனிச்சிக்கிறாங்க, நல்லா அன்பா பாத்துக்கறாங்க. இது வந்து ஒரு குறை சொல்ற மாதிரி சொந்த வீடு மாதிரி ஹாஸ்பிட்டலில் இல்லை, நல்லா பார்த்துக்கிறாங்க. நல்லா நீட்னஸாகவும் இருக்குது ஹாஸ்பிட்டல். எது ஒன்றுமே ஏதாவது ஒரு கொஞ்சம் சின்ன சவுண்டுன்னா கூட உடனே என்னம்மா ஏதுமானாச்சு வந்து கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த வேலையும் வைக்கல, எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அந்த டாய்லெட் எடுக்கிறது கூட நான் எதுவுமே எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நான் மெடிசன் வாங்கின்னு வந்து கொடுக்குற வேலை ஒன்று மட்டும்தான் நான் செஞ்சேன், மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துக்கினேன். நர்ஸு, டாக்டரு, ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க, இதுமே எல்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.